உங்கள் வீட்டில் மெயின்டெனன்ஸ்னு வந்தாலே கிச்சன் அண்ட் பாத்ரூம் தான் பெரிய தலைவலியே. இங்கே டிசைனும் இருக்கணும், அதே நேரத்தில் டியூரபிலிட்டியும் இருக்கணும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கான்ஃபிக் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்சனில் வந்தாலே ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று வந்து பேக் ஸ்பில்லேஜ், இன்னொன்று ஆயில் ஸ்பில்லேஜ். பேக் ஸ்பில்லேஜ்னா வேற எதுவும் இல்லைங்க, பாத்திரம் தொலைக்க போது தண்ணி செவுத்துல படுறது தான் பேக் ஸ்பில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வால் டைலிங் மேண்டிட்டரியாக வேணும். அப்படியே உங்கள் டைல் ஃபார்மேட் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, உங்களுக்கு புதுசாக வேணும்னா பிவிசி லேமினேட்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா டியர் ஆஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஈஸி டு மெயின்டைன் அண்ட் ஈஸி டு க்ளீன். அதேமாரி அடுப்பில் சமைக்க போதும் செவத்துல ஆயில் தெரிக்கிறது, இது ரெண்டு நாள் தான் செவரு டேமேஜ் ஆகும். அதை கவர் பண்ணுறதுக்காக தான் வால் டைலிங் நம்ம மேஜராக பண்ணுறோம். இதில் லாங் டைலிங் பண்ணோன்னா சீம்லெஸ் ஜாயின்ட்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஸ்பில்லேஜை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாத்ரூம் நீங்கள் பிளான் பண்ண போது ரெண்டு விஷயம் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வால் டைலிங்கில் ஃபுல் ஹைட்டுக்கு கொடுத்துட சொல்லுங்கள். அதே நேரத்தில் கீழே டைலிங் லே பண்ண போதும் ஸ்லோப்பு கரெக்டாக வச்சு லே பண்ண சொல்லுங்கள். இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டாக பண்ணாலே உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். அது போக எபாக்சி கிரவுட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்மேஷன் அண்ட் வாட்டர் லீக்கேஜஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துலையுமே செலெக்ஷனை விட எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கான்ஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸை சூஸ் பண்ணுங்கள்.